நான் சாணம் புதுசாக போட்டிருங்க. கிட்டத்தட்ட ஒவ்வொரு டோலுக்கும் நமக்கு வந்து 1 ஹவர் ஆகுங்க. நம்ம கொஞ்சம் குண்டாக இருக்கும், அது 1 ஹவரு. அவங்க தகுந்த மாதிரி போனாங்க. ஈஸியாக வரலாம், யாரும் கஷ்டப்படலாம். ஃபஸ்ட்டு வேலை மட்டும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குங்க, இதெல்லாம் ஈஸியாக வந்துடலாம். பாருங்கள், யானை காலடி தெரியுதுங்களா உங்களுக்கு? அதோடைய ஷேப் தெரியுது பாருங்கள். யானை காலடி இதுதாங்க. இந்த பக்கம் ஏன் ட்ரை பண்ணியிருக்கு, அது பாருங்கள், அப்படியே தெரியுது பாருங்கள் ஸ்டெப்பு. தைரியமாக வரலாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. ஃப்ளாட்டாக தான் இருக்குது. அப்படியே பாருங்கள், சிறுத்தை இடம். இந்த பக்கம் போகக்கூடாதுங்க, அதே போட்டிருக்காங்க. மனிதர்கள் இந்த வழியும் போக கூட சொல்லியிருக்காங்க ஃபாரஸ்ட்டு. ஏன்னாச்சும் உங்களுடைய சேஃப்டிக்காக தான் ஃபாரஸ்ட் சொல்கிறாங்க. ஏன்னா ஒவ்வொரு சாமி பாருங்கள் பக்தியாக வீட்டுக்கு போயிடணும் சொல்லியிருக்காங்க. உங்கள் எப்படி சாமி இருக்குது? ரொம்ப நல்லா இருந்தது. அந்த முதல் மழை மட்டும்தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. அட்டைப்பூச்சி இருந்துச்சுங்களா? சமவெளியாக இருந்தது. அட்டைப்பூச்சி லைட்டாக இருந்தது. நம்ம உப்பு தைலம் அந்த மாதிரி ஏதாவது போட்டால் அது கூட எதுவும் கடிக்கிறது இல்லை. சரி, நிற்காம நடந்துனே இருந்தால் எல்லாம் சரியாக இருக்குது. அதனால் ஒவ்வொரு டோலுக்கு பார்த்து எத்தனை மணி நேரம் ஆச்சு உங்களுக்கு? ஒவ்வொரு டோலுக்கும் ஒரு 1 ஹவர் அந்த மாதிரி ஆகுது. சரிங்க. நிதானமாக நடந்தால், ஃபாஸ்ட்டாக நடந்தால் நம்ம 45 நிமிஷத்தில் நடந்துடலாம். சரிங்கப்பா. சுவாமியே சரணமையப்பா. இன்னும் சபரிமலைக்கு வந்து 6 கிலோமீட்டர் இருக்குங்க, தெரியும். இங்கே டோல்கேட் இருக்குது. இங்கே செக் பண்ணுவாங்க, நம்மளும் இங்கே செக் பண்ணுவாங்க. நம்ம 9 பேர் வந்தோம், அதுக்கு முன்னாடி போயிட்டாங்க. நம்ம குரு வரல, அதுக்காக வெயிட் பண்ணி வந்தோம். இப்போ இந்த பக்கம் போகக்கூடாங்க சொல்லியிருக்காங்க, நோ என்ட்ரி. இந்த பக்கம் தாங்க போனோம். பார்த்துங்க, கேரளாவுடைய போலீஸ் ஃபாரஸ்ட் வந்து ரெடியாக இருக்காங்க. ஏதாச்சும் இருந்தால் அப்படியே உடனே கூப்பிட்டு போகிறதுக்கு. அப்படியே பாருங்கள், இந்த பக்கம் போகக்கூடாதுங்க, என்ட்ரி போட்டுக்கோங்க. அப்படியே பாருங்கள், எல்லாம் வந்துட்டு நம்ம ஐயப்பா சாமியெல்லாம் வந்துட்டுருக்காங்க. சுவாமியே சரணம் ஐயப்பா. அப்படியே பாருங்கள், இங்கே வந்து நம்ம செக் பண்ணுவாங்க நம்மளை. நம்ம முன்னாடி போனவங்க வந்து பாருங்கள், டோக்கன் செக் பண்ணுவாங்க. இருக்கு 23 ஐயப்பா, 23. இங்கே டோக்கனு இங்கே வந்து பார்த்தா வந்து டோக்கன் அங்கே கீழே சீர்ப்பு டோக்கன் இங்கே வந்து கீழே மேலே காட்டணும். காட்டினா தான் அலோட்டு. பாருங்க, சூப்பராக இருக்கு. எத்தனை டோல் சார் இது? பாருங்க, செம்மையாக இருக்கு. நம்பரில் இப்போ வருவாங்க, வெயிட் பண்ணுங்க. அப்படியே மருத்துவமனை ஃபாரஸ்ட்டு டே மருத்துவமனை எல்லாமே இருக்குது. கண்ட்ரோல் ஒன்று அப்படியே இருக்குங்க. போய் உள்ளே என்ன பார்க்கலாங்க. சர்வீஸ் சென்டர், எப்படி சர்வீஸ் சென்டர் என்னன்னு தெரில. என்னாலும் பார்க்கலாங்க போயிட்டு. அது கஞ்சி தராங்களாங்க. கஞ்சி டோக்கனுங்க. கஞ்சி தருவாங்க சபரிமலை. டோக்கன் கொடுத்து நீங்கள் வாங்கியிருக்கலாம். நீ மட்டும் எடுத்து தேய்க்கிறா நம்ம தான் கஞ்சி வாங்குகிறோம். டிக்கெட் தராது எல்லாமே வந்து கஞ்சி குடிச்சிட்டு போவோம். கொஞ்சம் நேரம் ஆற்றிட்டு போனோம், லாங்காக வரோம். கஞ்சி குடிச்சிட்டு என்ட்ரி சூப்பராக தான் இருக்குது. சூப்பராக பண்ணுறாங்க. ஃபாரஸ்ட் நல்லா இருக்குது. மெடிக்கல் டீம் சூப்பராக இருக்குங்க. இந்த முறை பயங்கரமாக இருக்குது. ஏன்னா நம்ம பணம் வந்து பம்பை போயிட்டு போக முடியல. இந்த மாதிரி வந்து ப்ளீமெண்ட் போய் வந்திருக்கோம். அப்படியே பாருங்கள், கஞ்சி ரெடி பண்ணிட்டுருக்காங்க. இந்த கஞ்சி எல்லாம் பக்தர் கொடுக்குறாங்க. ஒரு கஞ்சி 45 ரூபா. அது பரவாயில்லைங்க. இப்போ இடத்துல கஞ்சி காசு கொடுக்குறது பெரிய விஷயங்க. ஒரு கஞ்சி 45 ரூபா. பாருங்கள், கஞ்சி ரெடி ஆகிட்டு இருக்குது. பக்தர்கள் சாப்பிட்ருக்காங்க. அங்கே டோக்கன் ஆகிட்டு இங்கே வரணுங்க. இந்த படிக்கட்டு பஸ் சூப்பராக செஞ்சுருக்காங்க. நாங்கள் படிக்கட்டேன் இப்படி உள்ளே போகலாம். எல்லாமே சேஃப்டிக்காக பண்ணிக்கிறாங்க. பரவாயில்லைங்க. புளிமேட்டு பார்த்தீங்கன்னா சூப்பராக தாங்க இருக்குது. எல்லாமே ட்ரை பண்ணலாங்க. கஞ்சி நல்லா இருக்குது. இது பாருங்கள், எல்லாமே கஞ்சி சாப்பிட்ருக்காங்க. எல்லா பக்தரும் கஞ்சி சாப்பிட்ருக்காங்க. சுவாமியே சரணமையப்பா. சுவாமியே சரணமையப்பா. இல்லை சாமி மாதிரி கஞ்சி சாப்பிட்றாங்க.
சுவாமி சரணமையப்பா. சுவாமி இப்போ எல்லா சாமியும் கஞ்சி சாப்பிட்டுருக்காங்க. ஏன்னா வந்து இங்கே வந்து எனர்ஜியாக இருக்குது, பரவாயில்ல, நல்ல இடம், அருமையாக இருக்குது பாருங்க. எல்லாமே சாப்பிடுவாங்க, சூப்பராக இருக்குங்க. கஞ்சிங்க எல்லாமே பெரிய விஷயங்க. வெளியில் தரது வந்து சென்டர் தராங்க, பெரிய விஷயம். நீங்கள் சுவாமியே சரணம் ஐயப்பா. பாருங்க எல்லாமே டோல் வந்துட்டாங்க. எல்லா சாமியும் ரெஸ்ட் எடுக்கிறாங்க. ரெஸ்ட் எடுத்துகிட்டு கஞ்சி சாப்பிட்டு போகலாங்க. சுவாமியே சரணம் ஐயப்பா. எல்லோரும் கஞ்சி சாப்பிட வந்துருவாங்க. கஞ்சி ஒரு 45 ரூபா. ஆனால் கஞ்சி ஒருத்தங்க 45 ரூபாய்க்கு சூப்பராக இருக்குது. எவ்வளோ தேவையோ சாப்பிடலாம் நீங்கள். ஆமாங்க, சரியான ஃபாரஸ்ட் தாங்க. உள்ளே போயிட்டுருக்கோம். இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், யானை போய்க்குதுங்க. நான் நைட்டு தான் போயிட்டு நிற்கிறேன். அப்புறம் இவ்வளோ போய் ஆல்ரெடி நம்ம இது யானை தெரில, நம்ம யானையை பார்க்குவோம், நம்பிக்கை இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த பக்கம் தாங்க யானை வந்திருக்கு. பார்த்தீங்கன்னா கால் தடை இருக்குது பாருங்கள். அப்படியே பாருங்கள், மேய்ச்சலுக்கு போயிருக்கு, தண்ணி குடிக்க போயிருக்கு. மேய்ச்சல் முடிச்சுட்டு வருங்க, இந்த பக்கம் தான் வரும். என்ன தெரியும் பாருங்கள், போய்க்கு தெரிஞ்சுங்களாட்டம். அப்படியே பாருங்கள், இங்கே பாருங்கள் கால் அடி எப்படி இருக்க மாட்டேன் பாருங்கள். பெரிய பெரிய கால் அடிங்க, கல்லும் முள்ளும் ரெண்டுமே இருக்குங்க. பாருங்கள் பயங்கரமாக இருக்குது. சுவாமியே நம்ம கேங்கட போயிட்டுருக்கு, நம்ம போயின்னு இருக்கோம். எல்லாம் வந்து கட்டு கை வைக்க வந்து போகிறாங்கப்பா. நான் வந்து கட்டு வந்து எடுத்து பயில வச்சிட்டோம்பா. வீடியோ எடுக்கணும். நான் ஐயப்பனை போக வந்து பரப்பணும் பாருங்கள். எவ்வளோ யானை இருந்தாலும் எங்கள் கண்ணு இது ஒரு யானை தென்படல. எல்லாம் ஐயப்போட மகிமை தாங்க, மகிமை தாங்க. இங்கே பாருங்கள், யானை வந்து இப்படி தும்பிக்கையில் குத்தி தூக்கிது பாருங்கள். யானை தாங்க இது, தும்பிக்கையில் குத்திக்குது பாருங்கள். நைட்டு வந்துருக்குங்க கொடியும் இருக்குமா. சிமெண்ட் சாலை வந்துருக்குங்க. அப்படியே ரோடு கல் முள் எல்லாம் கறந்து வருதுங்க. புளிமேடு பாருங்கள், புளிமேடு போயின்னு இருக்கோம். இன்னும் 6 கிலோமீட்டர் இருக்குது, கிட்டத்தட்ட வந்துட்டோம். இங்கே ஒரு செக் போஸ்ட் இருக்குது, டவர் இருக்குங்க. பாருங்கள் டவர் தெரியுதுங்களா. பார்த்தீங்கன்னா சபரிமலை இன்னும் 5 கிலோமீட்டருங்க. புலி இருக்குமா, அதனால தான் சொல்லியிருக்காங்க. ஸோ சேஃப்டிக்காக போகணும். ஃபாரஸ்ட் ஆல்ரெடி வந்து எல்லாம் செக் பண்ணி போயிட்டு இருப்பாங்க. எல்லாம் உஷாராக போகணும், சேஃப்டிக்காக இருக்கணும். சுவாமியே சரணம் ஐயப்பா. இன்னும் சாமி வந்துட்டு இருக்காங்க. ஏன் தெரியல, ஆப்போசிட் வந்துட்டு இருக்காங்க. போகிறாங்க, தண்ணி எல்லாம் இருக்குங்க. மழை பெஞ்சிட்டு தண்ணி இருக்குங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. சார் ஃபாரஸ்ட்டா சார்? ஃபாரஸ்ட்டுங்களா? ஃபாரஸ்ட் இல்லைங்க, பக்தர்கள் வேணும் வந்துருக்காங்க. அப்படியே நம்ம போகலாம். யானைங்க தாங்க தண்ணி குடிப்பாங்க. நேரம் தாங்க அங்கங்கே பரவாயில்ல, அங்கங்கே டேம் கட்டி வச்சுருக்காங்க, தடுப்பு சுவர். அங்கங்கே தண்ணி யானை இதுவாக யானை தண்ணி குடிக்கிறாங்க. மன விலைக்கு தண்ணி குடிக்கிறதுக்கு, யானைக்கு மட்டும் எல்லா வேலையும் தண்ணி குடிக்கிறாங்க. இதுக்கப்புறம் வந்து இறக்கம் தாங்க, இறக்கம் தான் கொஞ்சம் கடினமாக இருக்குது. இது மாதிரிலாம் எட்டத்தில் வச்சேன் சொக்கா வச்சேன் அந்த மாதிரி இருக்குங்க. இங்கே டாஸ்க்காக தாங்க இருக்குது. கஷ்டப்பட்டால் தான் அது ஒரு பலன் கிடைக்கும். நீங்கள் கஷ்டப்பட்டு போனால் ஐயோ பலன் கிடைக்கும். நீங்கள் பம்பையை விட இது மாதிரி இந்த வழி நீங்கள் ட்ரை பண்ணலாம் எல்லாமே. ஏன்னா பம்பையில் படிக்கட்டு ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள் சரியாக இருக்குது கிளைமேட்டு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது மட்டும் பாருங்கள். சுவாமியே சரணம் ஐயப்பா. ஐயப்பன் மகிமை பாருங்கள் எப்படி இருக்குது. அதை பாருங்கள், சுவாமியே சரணம் ஐயப்பா. இங்கே பாருங்கள், இதெல்லாம் நம்ம வந்து சாமிகளாக ரெடியாக இருக்காங்க. நம்மளும் போயிடுவோம். இந்த இடக்கம் கொஞ்சம் கடினமாக தான் இருக்குது. நம்ம வந்து வெயிட்லெஸ் அதிகமாக இருக்கும். அதில் பாருங்கள் பம்பை தருது பாருங்கள். கொஞ்சம் இறக்க தான் கடினங்க ஏற்றதை. இங்கே பாருங்கள் யானை நைட்டு தான் போயிருக்கு. ஏறிக்கி பாருங்கள் பா, கடினம் தாங்க இருக்குது. அவ்வளோ யூரின் போயிடலாங்க. வேறு வழி இல்லைங்க, போயிடலாம் கடப்போம். அதுக்காரங்க
இறக்கம் தான் கொஞ்சம் கடினமாக இருக்குப்பா. ஏற்றத்தை இறக்கம் தான் கடினம். சுவாமி எப்படி சன்னிதானம் ஐயப்பன் சன்னிதானம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஐயப்பன் மகிமே தாங்க. இவ்வளோ பெரிய அடர்ந்த காட்டில் உள்ளே வந்து ஐயப்பன் உட்காந்துருக்காரு பார்த்தீங்களா. இவ்வளோ பெரிய அடர்ந்த காடு. ஐயப்பா சுவாமியே சரணமையப்பா. காடி படிச்சு நமக்கு இடிச்சு அடிப்படல இடிச்சிக்கிச்சிங்க. இது பார்த்தோம் கல் இருக்குல்ல. ஐயனைக்கான காடை மூடான பார்த்தாங்க. கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை சுவாமியே ஐயப்போ சாமியே சாமியை கண்டால் சாமி ലാംഗ്വേജ് മലയാളം. ஓகே ஒன்றும் பிரச்சனை சொல்லுங்கள் சாமி. இந்த കാനനപാത വഴി പോകുന്ന എല്ലാ സ്വാമിമാരും ശ്രദ്ധിക്കുക. ഇതിൻ്റെ പേര് കട്ടംപ്ലാവ് എന്നാണ്. അപ്പം കാനനപാതയിൽ സഞ്ചരിക്കുന്ന ഒരു സ്വാമിമാരും ഈ ചെടിയിൽ തൊടരുത്. தொடக்கூடாது சொல்கிறாரு சாமி. ഒന്നെങ്കിൽ പനി ഉണ്ടാവും. ഇതിന് പ്രത്യേകിച്ച് മരുന്നൊന്നുമില്ല. അപ്പോൾ വളരെ ശ്രദ്ധിക്കുക. ஓகேங்க, இந்த செடியை தொடாதீங்க, தொழிற்சுட்டா எரிச்சு எடுக்குன்னு சொல்லியிருக்காரு சாமி. அதுக்கு தாங்க சொல்கிறோம். அதான் பக்தர் வந்திருக்காங்க. ரியலாகவே இந்த வழி உண்மையாக டாஸ்க்காக வேண்டியதாங்க. நான் வச்சுக்கா கரடு முரடான பார்த்தாங்க. ஐயப்பனை காணுறது சாதாரண விஷயமே காண முடியாது. ஏன்னா ஐயப்பன் நீ கஷ்டப்பட்டு தான் அவர் நீ பார்க்க போகணும். ஈஸியாக பார்க்கக்கூடாதுல்ல. அதாங்க ஈஸியாக ஐயப்பனை பார்க்க முடியாதுங்க எந்த ஒரு இதுவுமே. அதுக்காக ஐயப்பனை பார்க்குறதுக்கு பார்க்க எப்படி இருக்க மாட்டேன். ஒரு கரடு முரடான பாதை நாமளும் போயிட்டுருக்கோம். எந்த பாதை எல்லாமே நான் வந்துருக்காங்க. புல்மேடு பாதை சொல்கிறாங்கல்ல, புல்மேடு பாதை வரவங்க எல்லாமே பாதை தான் வருவாங்க. பாருங்கள் சரியாக இருக்குது. சரியான கல் தாங்க. ஆனால் காலளவு சுரப்போம். நம்ம இடிச்சிச்சு வழியெடுக்கு நம்ம வழியை பொன்படுத்தாமல் ஐயப்பன் அருளால் நம்ம நடந்து போயிட்டுருக்கோம். ஐயப்பன் நினச்சா தான் நம்ம மாலை போட முடியும். நம்ம ஐயப்பன் நினச்சா நடந்து போயிட்டு அவரை பார்க்க முடியும். ஐயப்பன் நினச்சா தரிசிக்க முடியும். நம்ம கன்னி பூஜை போட்டு ஐயனை காண முடியல. வருத்தம் இருந்தேன். ரொம்ப வருத்தப்பட்டேன். நான் ஒரு 35,000 40,000 செலவு பண்ணி ஐயப்பனுக்கு கன்னி பூஜை போட்டேன் நான் வீட்டில். ஆனால் ஐயனை காண முடியல. ஏன்னா அவ்வளோ கட்டுக்காரங்க கூட்டங்க போன மாதிரி பம்பையில் பார்க்க முடியல. சில பேர் இந்த மாதிரி புளிமேடு ட்ரை பண்ணோம். இந்த புளிமேடு நல்லா தாங்க இருக்குது. சூப்பராக தான் இருக்குது புளிமேடு கூட. ஏன்னா வெள்ளிங்கிரி மாதிரி தான் இருக்குது. வெள்ளிங்கிரி மாதிரி தாங்க இருக்குது புளிமேடும். இது வெள்ளிங்கிரி மாதிரி தாங்க இருக்குது. சூப்பராக தாங்க இருக்குது. பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் பாதை. கிட்டத்தட்ட ஐயப்பன் 1.5 மணி நேரத்தில் பார்த்துருவோம் ஐயப்பனை நம்ம. ஐயப்பா அம்மி சரணமையப்பா சரணமையப்பா சாமி சாமியே. பாருங்க அடர்ந்த காடுங்க. காட்டுக்குள்ள தான் நான் ஐயப்பனை காண போயிட்டுருக்கோம். அடர்ந்த காட்டில் தான் ஐயப்பன் இருப்பார். சுற்றி வனப்பகுதி, வனத்துக்குள்ளே இருப்பார் ஐயப்பன். புலிப்பால் கொண்டு வந்தவர் ஐயப்பன். பார்த்தீங்களா எவ்வளோ பேர் அவருக்கு எண்ணற்ற பேருங்க அவருக்கு. நிஜமாக இறக்கம் நிஜமாகவே கடினமாக இருக்குது. அதுக்கு என்னோட நான் கொஞ்சம் மோட்டாவாக இருக்கேன். சரணமையப்பா பாருங்கள். யானை சாணம் தாங்க. யானை சாணம் போட்டிருக்கு பாருங்கள். தாங்க இருக்குது. இறக்கம் தான் ரொம்ப ரொம்ப கடினம். நான் சொல்லிட்டு இருக்கேன், மறுபடியும் சொல்கிறேன். இறக்கம் கொஞ்சம் கடினமாக தான் இருக்குது. காட்டு வழி இல்லைங்க. எப்படி இருக்க மட்டும் பாருங்கள். இதை பார்த்து பையன் சாமி எல்லாம் வந்துட்டுருக்காங்க. சுவாமியே சரணமையப்பா. பாருங்கள் எவ்வளோ சைலண்ட்டாக அமைதியாக இருக்குது. அந்த பூச்சி சவுண்ட் மட்டும் தான் இருக்குது. எவ்வளோ அமைதியாக இருக்க மட்டும் பாருங்கள். சரியான காடு தாங்க. மையமான காடு. கொஞ்சம் உஷாக தான் காடு எடுத்துக்கணும். ஏன்னா ஃபுல்லாகவே வாட்டம் தான். வாட்டம் பயங்கரமாக நம்ம எப்படி இதுக்கு போயிருந்தோம் வெள்ளியங்கிரி, அதே மாதிரி தான் இதுவும் இருக்குது. நம்ம வெள்ளியங்கிரி போயிட்டு எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய இருக்குது. இருந்தாலும் பார்த்தா நமக்கே கொஞ்சம் கால் நடுக்குன்னு தருதுங்க. ஏன்னா அவ்வளோ ரொம்ப இறக்கமாக இருக்குது. வெள்ளியங்கிரியில் கொஞ்சம் மாறி இருக்கும். அதனால் பார்த்தா அப்படியே ரொம்ப இறக்குங்க. காடென்ன வீடு
அப்படியே பயங்கரமாக இருக்கார். அவரை நீங்கள் காணணும்னா சாதாரணமாக காண முடியாது. அவரை நீங்கள் பார்க்கணுன்னா சாதாரணமாக காண முடியாதுங்க. கல்லும் முள்ளும் காலுக்கு மத்தி அந்த மாதிரி வந்து கல்லும் முள்ளும் நீங்கள் வந்து சுமந்தாங்க வரணும் அவரை பார்க்கணுன்னாவே. இதெல்லாம் பழைய சாணங்க. நான் பார்த்தா நிறைய புதுசாக போட்டிருக்கேன். அப்படியே பாருங்கள் எப்படி இருக்க மட்டும் பாருங்கள். டாஸ்க் இங்கேருந்து மலைகள் சபரிமலை பண்ணதாங்க. டாஸ்க் இருக்குங்க சபரிமலையில். சாதாரணமாக சும்மா போக முடியாதுங்க. இப்போ கொஞ்சம் இடத்துல ஈஸியாக இருக்குது. கொஞ்சம் ரொம்ப இறக்கமாக தான் கஷ்டமாக இருக்குது. பட் எவனா ஈஸியாக நடந்துடலாங்க. பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மேலே தாங்க ரொம்ப வந்து அட்டைப்பூச்சி இருக்குது. அதுக்கப்புறம் அட்டைப்பூச்சியெல்லாம் இல்லைங்க. நான் அந்த மாதிரிலாம் ரொம்ப ஏறிச்சிங்க அட்டைப்பூச்சி. ஏன்னா பார்த்தீங்கன்னா அட்டைப்பூச்சி இல்லைங்க. இதெல்லாம் போயிட்டுருக்கு. ஏன்னா வந்து அடர்ந்த காட்டுக்குள்ளே இருக்கும். இப்படி அடர்ந்த காட்டுக்குள்ளே தான் இருக்கும். பயங்கரமாக அப்படி மூலிகை வாசம் நல்லா இருக்குங்க. கேரளானே ஸ்பெஷல் தாங்க மூலிகை. நல்லா தாங்க இருக்குது, சூப்பராக இருக்குங்க. தைல மரம் எல்லா மரமும் மூலிகை நிறைய இருக்குனால நல்ல மனமாக இருக்குங்க. பார்த்தீங்கன்னா பாருங்கள் கொஞ்சம் சமாதானமாக இருக்குது. நல்லா தான் இருந்துச்சு. அப்படியே போக போக கொஞ்சம் இறக்கம் இருக்குங்க. இங்கே ஏதோ ஒரு கோயில் இருக்குமா, கோயில் இல்லைங்க, மரம் விழுந்துட்டு இருக்குது. சாரிங்க, நல்லா தான் இருக்காரு. இதெல்லாம் ஃபுல்லாக அடர்ந்து காடுங்க. பார்த்தீங்கன்னா ஐயா பக்தர்களாக வந்துட்டுருக்காங்க பாருங்கள். நம்ம கூட வந்துட்டு தான் இருக்காங்க. சரணமப்பா சரணம்மா. கொஞ்சம் இறக்கமாக இருக்குது. மறுபடியும் ஏற்ற இறக்கம் சமாதானம் மூணுமே இருக்குங்க. மூன்றும் சேத கலவை தாங்க சபரிமலை. ஏற்றம் இறக்கம் சமாதானம் மூன்றுமே இருக்கும். நீங்கள் ஐயப்பனை காண்டத்தை அடிக்கடி சொல்லிட்டு இருப்பேன். ஐயப்பனை வந்து நீங்கள் நினச்சா பார்க்க கிடையாது. ஐயப்பன் வரணும் வச்சு தான் ஐயப்பனை பார்க்கவே முடியும். அந்த மாதிரி தலை தாங்க ஐயப்ப தலம். நான் அதுதான் 3ஆம் தட்டு போய்ட்டுருக்கேன் தொடச்சா. நல்லா தான் இருக்குங்க ஐயப்பன். எல்லோருக்கும் நல்லா வச்சுக்கணுங்க. இதை நம்மளுடைய அனைவரும் நலமாக தான் நம்மளும் நல்லா இருக்க முடியும். இறக்கம்னா கொஞ்சம் கால் நடுக்கம் தருதுங்க. ஏன்னா வச்சுக்கோ பேலன்ஸ் பண்ண கொஞ்சம் வெயிட்லெஸ் அதிகமாக இருக்கும். அதுதாங்க அது என்ன தெரியும். இதுவும் ஃபுல்லாக தாங்க இருக்குது. ஏன்னா நம்ம கூட வந்தவங்களாம் போயிட்டாங்க. நம்ம போயிட்டு சொல்லிட்டு போயிட்டுருக்கோம் ஐயனை காண சபரிமலை. ஆனால் கொஞ்சம் ஏற்றத்தில் இருக்கந்தாங்க நான் இன்னும் சொல்லுவேன். எப்பவுமே ஏறும்போது ஒரு கஷ்டம் தருங்க, இறங்கும்போது ஃபுல் கஷ்டம் தருது. ஏன்னா பெயின் அதிகம். ஆனால் ஏறும்போது வெளியே இருக்கலாம். இறங்கும்போது மொத்த உடம்பு பேலன்ஸ் பண்ணணும். வந்து கண்டிப்பாக கால் ஃபெயின் மிஸ்ஸஸ் ஃபெயின் அடிக்குது. அவ்வளோதாங்க. எல்லா சமயம் ஒருத்தர் வந்து ஜாயிண்ட் எடுத்துருக்காங்க. ஏன்னா இங்கே வந்து கொஞ்சம் ரொம்ப கடினம். ஏன்னா இறக்கம் இல்லை, பேலன்ஸ் பண்ணி வரணும். வெள்ளிங்கிரி மாதிரி தாங்க எங்கேயும் இருக்குது. இப்போது நம்ம வந்து மணி கட்டியிருக்கோம். 3ஆம் வருஷம் வந்து ஐயா மணிகண்டுக்கு வந்து மணி கட்டணும். மணிகண்ட சாமி நம்ம காடுன்னு பாருங்க. ஏதோ ஜொனா வந்துட்டுருக்குங்க. ஜொனா தெரியும், ஜொனா தாங்க வந்துட்டுருக்கு. லெவலில் வந்துட்டுருக்கு. தண்ணி எழுதி கீழே வருங்க. சொன்ன தண்ணி அப்படியே போயிட்டுருக்கு. கொஞ்சம் கடினமாக தான் டாஸ்க்கு. நான் வழுக்குங்க, இல்லை உசாராக வரணும். ஏன்னா கால் வழுக்கும் பாருங்க. இந்த சாமி வந்துட்டுருக்காங்க. கொஞ்சம் வழுக்குதான் உசாராக வரணும். இங்கே வந்துட்டு கொஞ்சம் டஃப்பாக தாங்க இருக்குது. சுவாமியே சரணமையப்பா. பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு டோல்கேட் வந்திருக்கோம். பார்த்தா நம்ம வந்து காலை வந்து 8 ஆரம்பித்தோம். பார்த்தா 12-19 ஆகிருக்கு. இங்கே ஒரு டோல்கேட் வந்திருக்கோம். ஒரு கடை இருக்குது பாருங்கள். 8 ஆரம்பித்து வந்திருக்கோம். பார்த்து சபரிமலைக்கு இன்னும் 3 கிலோமீட்டர் இருக்குங்க. 8 ஆரம்பித்தோம். ஒவ்வொரு கிலோமீட்டர் வந்துட்டுருக்கோம். பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இதுமாரி டாஸ்க்காக தாங்க இருக்குது. நான் புரியுமாரி இங்கே பார்த்தா மனச்சாக இருக்காங்க. அவங்க பார்க்கலாம் பாருங்க. அவங்க வந்து ரொம்ப சேவை செஞ்சுட்ருக்காங்க. நம்ம வந்து எல்லோரும் அவங்க பார்க்கணும். சூப்பராக இருக்காங்க. எல்லாருமே ரெஸ்பான்ஸ் நல்லா பண்ணுறாங்க. சூப்பராக இருக்குது. ரைட் சைடு ஏறக்கூடாது சொல்லியிருக்காரு. நல்லா சொல்கிறாரு. டிஸ்கஸ் சொல்கிறாங்க. நான் ஏற்றுக்கணும்.
ரொம்ப மிகப்பெரிய அட்டைப்பூச்சிங்க நிறைய இருக்குது. ஏறிச்சுங்க நம்ம தைலம் மட்டும் சென்டராக இல்லை. இங்கே பாருங்கள் சொல்லியிருக்காங்க பாருங்கள், அப்போதான் மண்டலம் உசாரப்பா சொல்லியிருக்காங்க ஃபாரஸ்ட்டு. பயங்கரமாக இருக்குங்க, பள்ளமெல்லாம் வேறு லெவலில் இருக்குது. வந்து ரைட்லேயே பஸ் வைக்காங்க. ஒவ்வொரு டோக்கன் ஒரு டைம் பண்ணுறாங்க. நம்ம மற்ற இந்த 3 கிலோமீட்டருக்கு வந்து கரெக்டாக 12-19 வந்துட்டோம், ரீச் ஆகிட்டோம். நம்ம பையன் வந்துட்டுருங்க. பாங்க அடர்ந்த காடுங்க, சரியான பயங்கரமான காடு. அட்டைப்பூச்சி தாங்க பயங்கரமாக இருக்குது. பாருங்க மரம் விழுந்துட்டுருக்கு, முன்னாச்சி விழுந்துட்டுருக்கு. ஃபாஸ்ட்டாக ஏறி விட்டுருக்காங்க. சூப்பராக இருக்காங்க, இந்த ஒரு குறை இல்லை. சாமியே ஐயப்போ சாமியே. பார்த்தீங்கன்னா இந்த அட்டைப்பூச்சி கொஞ்சம் இருக்குங்க, சாராக போனுங்க. சரியான காடுங்க, காட்டில் போயிட்டுருக்கோம். பாருங்க செம டாஸ்க்கான பாதாங்க எல்லாமே. பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை வந்திருக்காங்க. மிகவும் இறக்கம் தாங்க நான் சொல்லுவேன், இப்பவுமே அங்கே சொல்லிட்டு இறக்கம் தாங்க ரொம்ப கடினமாக இருக்குது. ஏறத்தாழ இறக்கம் தான் கடினம். பார்த்தீங்கன்னா வழுக்குதுங்க, இறக்கம் தாங்க மிக மிக கடினம் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஏன் நம்ம எப்பயும் தொட அறுத்துறோம், ஆனால் இவ்வளோ நேரம் தான் தொடலாம் இருக்குறீங்க. எப்படி இருக்க மட்டும் பாருங்க, மிகவும் கடினமாக இருக்குங்க. காடு என்ன மேடு என்ன பாதி ரொம்ப டஃப்பு தான் உங்க. இங்கேயப்பா ஓகே ஓகே, இங்கேயும் அட்டை இருக்குது சொல்லியிருக்காங்க. நான் அட்டை இருக்கும் போது நம்ம ஃபாஸ்ட்டாக நடந்தானுங்க, அட்டை நம்ம ஏறிடும். இங்கே பாருங்கள், ஃபாரஸ்ட் சொல்லியிருக்காங்க நியமிக்கப்பட்ட பாதையில் மட்டுமே பயணம், எங்கே பாலம் மாறி போகக்கூடாதுன்னு சொல்லி பாருங்கள். நியமிக்கப்பட்ட பாதை மட்டும் ஃபஸ்ட்டு இருக்காங்க ஃபாரஸ்ட்டு. ஏன் பாதை வந்து மாறி போகணும்னு பாருங்க, இருந்தாங்க வழி சொல்லியிருக்காங்க பாருங்க. இந்த பாலம் தான் நீங்கள் போகணும், இதில் மாறி போயிட்டால் வழி மாறி போயிடுங்க. ஏன்னா ஒரு மணிக்கு முன்னாடி மாறி போயிடுச்சு, அதான் நீங்கள் போகணும். நம்ம எல்லாம் போகணும், பார்த்துக்குங்க. உங்களுக்கு அதெல்லாம் வந்து ஒரு ரிஸ்க் எடுத்து ஒரு வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோம். போய் பார்த்தாங்க ஃபாரஸ்ட் இருக்காங்க, அவங்க கேட்டு பார்க்கலாம் போயிட்டு எப்படி சொல்லிட்டு. நம்ம கிட்டத்தட்ட வந்துட்டீங்க, எனக்கு ஃபாரஸ்ட் வந்துட்டாங்க. இறக்கம் தாங்க ஃபுல்லாக இருக்குது. நம்ம ஏற்ற வீட்டு இறக்க தான் கிளம்பி எடுத்துகிட்டு இருக்கோம். தண்டனால எப்படி வருவான்னு தெரியலைங்க, என் கேங்கில் வந்துருக்குங்களா. இறக்கம்
பார்த்தீங்கன்னா வனத்துறை நம்ம வந்து சுற்றுச்சூழல் பராமரிப்பு சொல்லியிருக்காங்க. அப்படியே பார்த்தா வனத்துறை இங்கே இருக்காங்க பாருங்கள். இந்த மாதிரி வழிகாட்டி இவங்க தான். ஆனால் சூப்பராக இருக்காங்க, எல்லாமே புகை போட்டு இருக்காங்க. இங்கே ஒரு இருக்குது செக் போஸ்ட் மாதிரி, எல்லாம் பாதுகாப்பாக போகிற சொல்லிட்டு இங்கே சேஃப்டிக்கு நின்றுருக்காங்க. பாதே கொஞ்சம் டாஸ்க்கு தாங்க. நான் சொல்லுவாங்க எப்பவுமே நம்ம கேங்கெல்லாம் தெரிஞ்சு இப்படி நைட்டு தான் வருவாங்க. நைட்டு 8 அதோ 9 தான் தெரியலிங்க வரத்துக்கு. ஏன்னா அவ்வளோ டாஸ்க்காக இருக்குங்க. புலிமேடு பார்த்தீங்கன்னா சும்மா அவங்க தான். புல்மேட்டு பார்த்தீங்க, புலிமேடு இல்லை புல்மேட்டு பாதை. பார்த்தீங்கன்னா ஏறதை விட இறங்கதாங்க கஷ்டம். அவ்வளோ ஏற்றத்தை அப்படி இறங்கணுங்க. ஏற்றம் நீலிமலை ஏற்றத்தில் இன்றைக்கி கொஞ்சம் அது மாதிரி சரியான கஷ்டம்தாங்க. பாருங்கள் வழி எல்லாமே டாஸ்க்காக தாங்க இருக்குது. இறக்க தாங்க ரொம்ப டாஸ்க்கு. முட்டி ஃபுல்லாக செய்யுங்க. எங்கள் குருங்கெல்லாம் எப்படி வரணும் ஒன்றும் புரியலைங்க. ஏன்னா எல்லா வயசாக கொடுங்க. ஆனால் புலிமேட்டு தான் யோசிக்க மாட்டாங்க. எப்பா கண்டிப்பாக செட் ஆகுது. எப்பா இல்லைப்பா எல்லாமே ரிவ்யூ பார்த்து வராங்க. இருந்தாலும் இறக்க தான் இப்போ கஷ்டமாக இருக்கு. வீடியோ நம்ம கூட படம் தெரியும். இருப்பா நான் குளுக்கோஸ் தரேன் சாப்பிடுங்க. இப்போ குளுக்கோஸ் இருக்குங்கண்ணா. இதுக்கு போய் நான் வேஸ்ட்டா கொடுத்துங்களா? 4 பேர் நின்னாவே இது ஆரம்பிச்சிருக்கு வேலையை. அங்கே காலுக்கு தான் நிற்கும். ஓகே நான் போக சொல்லு. நன்றி. எப்பா ஃபுல் பள்ளங்க. ஜரு எல்லாமே யூஸாக இருப்பாங்க. அவளுக்கு சேஃப்டியாக இருக்கணும். சுவாமி சரணம் ஐயப்பா. பாருங்கள் பயங்கரமாக இருக்கு. பாருங்கள் எப்படி இருக்கு மட்டும் பாருங்கள். இறக்கம் வந்து சரியான இருக்குங்க. உண்மையே டாஸ்க்கான இருக்குதாங்க சொல்லுவோம் நம்ம. எப்படி போயிட்டுருக்குன்னு 3 கிலோமீட்டர் நாங்கள் 2 கிலோமீட்டர் தான் கணக்காக எப்படி செய்வேன் அந்த குழம்பு. பாருங்கள் இறக்க மிகவும் கிடையாது. சுவாமியே சரணம் ஐயப்பா. சுவாமியே சரணம் ஐயப்பா. சுவாமியே ஐயப்போ ஐயப்போ. நான் அடர்ந்த காடுங்க. மிகவும் கடினமான இறக்கம். எப்படி இருக்க மட்டும் பாருங்கள். நிஜமாவே ரொம்ப தாங்க வந்துட்டு போகலாம். கொஞ்சம் நடக்கணும். அது எடுத்துகிட்டு போகுது, கால் தானாகவே எடுத்துகிட்டு போகுது. ஆனால் உசாரம் சிவரையே கால் நடுக்க எடுத்துக்கிச்சு. எங்கே போய் இப்போ எனக்கு வந்து கால் நடுக்க எடுத்துக்கிச்சுங்க. அவ்வளோ டாஸ்க்குங்க மலையே. நான் மரத்துக்கு
அது வந்து ஒரு 2 சாமி வந்து மிஸ் ஆகிட்டாங்க. சுவாமியே சரணமை சுவாமியே. பாருங்கள், இந்த பக்கம் போயிடலாங்க, ரொம்ப வழுக்குதான். இது பாருங்க, செம்மையாக போயிட்டுருக்காரு. கீழே வந்துட்டோம் ஃபீலிங் வருது. கிட்டத்தட்ட குளிச்சா இந்த நடந்தோட ஃபீலே முடிஞ்சுதாங்க. அது அங்கே போவோங்க கண்டிப்பாக. ஏன்னா பார்த்தா மழை பெஞ்சனால வழுக்குதுங்க. அதனால மழை பெய்ய நடந்துருக்கோம். எது இல்லை, போகலாம். அட்டைப்பூச்சி இருக்குங்க, அதனால பாருங்க, வாட்டம் நிறையா இருக்குங்க. எவ்வளோ ஏறமோ அவ்வளோ இறக்கமும் இருக்குங்க. வெள்ளிங்கிரி மலை ஃபீலை உண்டாச்சு. சாமியே பாருங்க எப்படி இருக்கு, இறக்கம் பாருங்க, பயங்கரமான இருக்குங்க. பெருமையெல்லாம் சுத்தம் பண்ணிட்டேண்ணா. பாருங்க இறக்கம் எப்படி இருக்குது பார்த்தீங்களா? இது இறங்கி போனுங்க. கிலோமீட்டர் போட்டாங்க. சுவாமியே சரணமையப்பா. பாருங்கள் பயங்கரமான இறக்கம். கிட்டத்தட்ட வந்துடும் நீங்கள், இறக்கம் வந்துட்டோம் நீங்கள். ரொம்ப இறக்கம், நல்லா ஒரு சேஃப்டியாக தான் வரணுங்க. எந்த மாதிரி இல்லைன்னா மழை பெய்ய நல்லாயிருக்கும். மழை பெஞ்சிச்சா தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. மழை பெய்யா ஈஸியாக இருந்திருக்கும். ஆனால் கிரிப் கிடச்சிருக்கோம். மழை பெய்ய வச்சு கிரிப் கிடைக்கலைங்க. சரியான இருக்குங்க. ஒரு குச்சி வாங்கிட்டு கரெக்டாக இருந்திருக்கோம், வெள்ளிங்கிரி மாதிரி. பாருங்கள் வழுக்குது. எல்லா ஏரியும் வாங்க, சேஃப்டிக்காக வாங்க. நாங்கள் ஒரு 80 பேர் கிளம்பணும். அதான் நம்ம வந்தாங்கன்னா போயிட்டாங்க. இவங்க வேறு கூப்பன் நம்பர் 23. உங்கள் கூப்பன் நம்பர் என்னண்ணா? டோக்கன் நம்பர் 40 நம்ம டோக்கனுங்க. நம்ம 23 அவங்க கூட ஜாயின்ட் ஆகிட்டோம். அப்படியே இருக்கோம். சேலம் வழக்கறிஞருங்க. ஓகே ஜி. இப்போ சேலத்தில் இருக்க வழக்கறிஞர் நண்பர் தாங்க. எல்லாம் நம்ம அண்ணாங்க பயங்கரமாக இருக்காங்க. சின்ன பசங்க கடைசியாக கூப்பிட்டு வராதிங்க. ரொம்ப இருக்க சின்ன பசங்களாம் ரொம்ப பாவம், ரொம்ப கடினங்க. அதாவது சின்னவங்க ரொம்ப வயசானாலும் ஏறாதீங்க. ஏன்னா ஏறதோட ஏறிடலாம், இறங்குறது ரொம்ப கஷ்டங்க. இறக்க வந்துச்சுங்க. சுவாமியே சரணமையப்பா. இறக்கம் காசுக்கான இறக்கம் தான். நம்மளாட்டமே கடினம் தாங்க. ஐயனை கண்டா போதுங்க, கண்டா நல்லா ஒரு ரெஸ்ட் எடுத்து தூக்கிட்டு காலைல தான் கிளம்புவாங்க. நெய் அபிஷேக பெரியனே மகர ஜோதியே உண்மை. அதிகமாக இறக்கம் தாங்க, இறக்கம் பயங்கரமாக இருக்குங்க. இப்போ நம்ம வந்து கிட்டத்தட்ட வந்துட்டோம். நான் பார்த்தா லைட் போட ஆரம்பிச்சிருக்காங்க. லைட்டிங் வந்து லைட்டு இருக்குது. நைட் டைமில் கொஞ்சம் இருட்டிக்கும்.
ஆனால் ஐயப்ப பக்தர்கள் சேஃப்டிக்காக லைட் போட்டிருக்காங்க பாருங்கள். ஏன்னா அங்கே வந்து ஸ்டாப் பண்ணிட்டு இருப்பாங்க நேரம். பார்த்தீங்கன்னா நம்ம கூட மேகம் வந்துட்டுருக்கு. நம்ம கூட மேகம் இருக்குது தெரிஞ்சுங்களா. பார்த்தீங்கன்னா பாருங்கள் இப்போயே வந்து பனி மூட்டை சூழ்நிலை அடிச்சுங்க. சரி இப்போயே பனி இறங்கிடுச்சு ஆரம்பிச்சிச்சு தெரிஞ்சுங்களா. பனி ஃபுல்லாக இருக்குங்க. சரணமையப்பா சாமி. உடற்குழி தீர்த்தம் தான் சாமி. பம்பைக்கு பதிலாக புளிமீட்டாக தான் குளிச்சுனா எப்பா குளித்து இந்த தீர்த்தம் வந்து பம்பைக்கு போகும். இல்லை பாருங்க சஞ்சாஸ்ரீ பாடு பார்த்தீங்கன்னா தெரியும். காலை 8 ஆரம்பித்தோம். சரி டைம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 2:37 ஆகுது. அதான் கடைச்சி 12 வந்துருக்கோம். எதை வச்சுக்கோ எல்லாம் சொல்லுவாங்க ஈஸியெல்லாம் கிடையாதுங்க. புல்மேட்டு பாதை மிக கடினமான பாதை. ஏற்றத்தை விட இறக்க தான் ரொம்ப கடினம். இப்போ எப்படியாச்சும் ஏறிடலாம், இறங்குறதாங்க ரொம்ப கஷ்டம். ஏன்னா நம்ம வந்து உடற்குளியத்தை போயிருந்தோம். அங்கே குளிச்சுட்டு அங்கே குளிச்சுங்க எல்லாமே. ஆனால் அங்கே குளிச்சிங்கன்னா கண்டிப்பாக உடம்பு எல்லாம் போயிடுங்க. அதிகமான உடற்குழி தீர்த்தம் இருக்குது. அங்கே குளிச்சுட்டு வந்துடுங்க. பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு 12 தாங்க பண்ணி தருவாங்க. இங்கே செக் பண்ணிட்டோம்னா முடிஞ்சுங்க நம்மளது. எனக்கு கடைசி செக் போஸ்ட்டுங்க. இதனால் லாஸ்ட் செக் போஸ்ட்டுங்க. யூடியூப் தமிழ்நாடு யூடியூப் சேனல் இருக்காங்க. இதனால் லாஸ்ட் செக் போஸ்ட் வந்துடும். ஆனால் சொல்லுவாங்க ஈஸி தான் கிடையாது, கஷ்டம் தான். யாராவது இறங்க தாங்க ஃபுல் டஃப்பாக இருக்குது. யாராவது ஈஸியாக இறங்க தான் கஷ்டப்பட்டு இறங்கணும். பார்த்தீங்கன்னா எல்லாம் சொல்லுவாங்க யூடியூப் நினச்சி நானும் பார்த்துருக்கேன். ஈஸின்னுவாங்க. ஈஸி கண்டிப்பாக கிடையாதுங்க. நீங்கள் எவ்வளோ இறங்கணும் அவ்வளோ கஷ்டமாக இறங்குறது தான் கஷ்டம். நம்ம உடம்பு பேலன்ஸ் பண்ணிக்கல இறங்குறோம்ல அதான் கஷ்டங்க. ஏன்னா அங்கே வந்து உடற்குழி தீர்த்தம் இருக்குது. அது குளிச்சு வச்சு உடம்பு எல்லாம் போயிடுதுங்க. நீங்கள் வாங்க எல்லாமே வரலாம். சூப்பராக தாங்க இருக்குது. ஒரு தில்லிங்கன்னா மழை பெய்யணும் தான். ஐயப்பனைக்கான வந்து சூப்பராக எனக்கு தெரியும். நம்ம ரோடுக்கே வந்திருக்கோம். பார்த்தா பார்க்கிங் கல் போட்டிருக்காங்க. ரோடு வந்திருக்குங்க. கிட்டத்தட்ட 8 ஆரம்பிச்சு நம்ம பயணம். கிட்டத்தட்ட 3 மணி நெருங்க போதுங்க. டஃப்பான தில்லிங்கான ஒரு மழை பெய்யணும் தாங்க. ஆனால் ஈஸி கண்டிப்பாக கிடையாதுங்க. டஃப்பான மழை பெய்யணும். சின்ன குழந்தைங்க வயசாக மட்டும் ஏறாதீங்க. நான் சின்ன குழந்தைங்க விட முடியாது, வயசாக மட்டும் முடியாது. நான் அவங்க மட்டும் தவிர்த்துட்டு பம்பை வெளியே வந்துடுங்க. நீங்கள் பம்பை வெளியே ஈஸி, எனக்கு வந்து ரொம்ப டஃப்பாக இருக்கும். வைப்பாங்க இங்கே வந்துட்டோம். நம்ம ஒரு டோல் இருக்குது, அங்கேயும் ஒரு டோல் இருக்குங்க. இங்கேயும் சொல்லிட்டு போனோங்க. இங்கேயும் ஒரு டோல் இருக்குது. நீங்கள் ஒவ்வொரு டோலுக்கும் உங்கள் சொல்லுவாங்க நீங்கள் எத்தனை நிமிஷம் எத்தனை பேர் வந்துருக்கீங்க மாதிரி கேட்பாங்க. பார்த்தா நாங்கள் மொத்தம் 7 பேர் வந்தோம். அதில் ஒருத்தர் 4 பேர் போயிட்டாங்க. நம்ம வந்து இப்போ இங்கே வந்து எதனா எடுத்துகிட்டு போகிறோமா செக் பண்ணுவாங்க. செக்கிங் தாங்க இது. இது உள்ளே போய் தான் போகணும். நேராக அப்படி வந்துட முடியாதுங்க. பார்த்தீங்கன்னா மிக சவாலான ரிஸ்க்கான பயணம் தான். செம்மையாக இருந்துச்சுங்க. நமக்காக வர பக்தருக்காக இலவச மூலிகை வச்சுருக்காங்க. நம்ம வாங்கி சாப்பிட்டு போகலாங்க. பாருங்கள் இவங்க சேவை பண்ணுறதுனே இருக்காங்க. பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 2 வழி போகிறீங்க. இந்த வழி நீங்கள் போகக்கூடாது. இந்த வழி தாங்க போகணும். சனி தான் வந்து போக முடியும். இந்த வழியில் போனால் பார்க்க முடியாது. இந்த வழியில் போனால் பார்க்க முடியுங்க. இந்த வழி தான் போயிட்டுருக்கோம். நான் சாமி கேட்டால் சொன்னார். இன்றைக்கி சவாலாக தாங்க இருக்குது. பாருங்கள் ஐயப்ப சாமி தங்குறதுக்கு இடமுங்க. இங்கெல்லாம் எல்லாமே தங்குறது தான் இடம் இது. நம்ம போகலாம். பாருங்கள் தரிசனத்துக்கு போகிறது தான் வழி இது. இதெல்லாம் 18ஆம் படி இருந்து விட்டுறோம். போகணுங்க. தேங்காய் எரிப்பாங்கள்ல அந்த வாசனை வருதுங்க. கம்மன்னு. சுவாமி சரணமையப்பா. பாருங்கள் சாமி எல்லாமே போகிறாங்க. நம்ம 3 மணிக்கு மேலே போகலாங்க. அப்போ தாங்க நடத்திருப்பாங்க. 3 மணிக்கு மேலே போய் தான் சொல்லிட்டு வெயிட் பண்ணிருக்கோம். எல்லா சாமியும் வெயிட் பண்ணுறாங்க. பாருங்கள் எல்லாமே 18 படி ஏறிட்டாங்க. 18 படி இருக்குது. பாம்பு 18 படி ஏற்ற மேலே போகிறாங்க பாருங்க. இப்போ
அது பாம்பு எடுத்துங்க ஒரு 7 கொள்ளங்க விசுனே கேள்வி அந்த பாம்பு ஏன்னா பாம்பு இந்த உள்ளது எங்கள் ஐயப்பன் இருப்பார் பாம்பு இருக்கு பாருங்க கொடிமரம் இருக்குங்களா கொடிமரம் எல்லாம் பார்த்துங்க கொடிமரம் எங்கள் ஐயப்பனுடைய சன்னிதானம் நம்ம அந்த மலையில் பார்த்தோம் இங்கே வந்திருக்கோம் நெய்வேலியை பார்க்குறதுக்கு 22 அடி பார்த்து ஐயப்போ இது எல்லா வெளியிலையும் இப்போ சுகாதி கிடக்கும்போது இது பாம்பு வந்து மழை நனையில நல்ல பாம்பு நீ விரிக்காத்து போய் கடங்கும் நம்மளும் விரியில் அறியல நம்ம கிடக்கும்போது அப்பலாம் நீ விரி ஒரு உச்சைக்கு ஒரு 2 மணி உச்சைக்கு நோக்கி ஒரு பாம்பு உச்சல நீளம் உண்டு பாம்பு மாற்றி பொம்பரணும் விரியில் நேராக பண்ணி புரியணும் நான் இவர் நிற்பண்டு நேராக வந்து நான் உள்ளோட கிடக்கணும் அதனால் அதான் அவரை கிடக்கும் ஸ்தலம் வேணாது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லியிருக்காரு பயங்கர பாம்பா ஆ நம்மளை உத்தேசிக்கணும் போல இல்லை நம்மளை ஆதி பாம்பு ஒன்றும் செய்யலை கடிக்கல ஆதி ஒரு சாமியாரை கூட கடிக்கல ஐயப்படுற வரைக்கும் ஆடு பாம்பு அடித்து மடிச்சு ஆடு வரைக்கும் ஒரு வரைக்கும் ஆணும் ஒரு ஆளும் இல்லை ஆளுட கேறி போயிட்டு நானக்கா புல் மடை கொடுத்துருந்து புல் அறுத்து கொண்டு வந்து 12 ஆகிட்டு கொண்டு வந்தப்போ அதுக்கு உள்ளே ஒரு பாம்பு ஏறி வைக்கணும் எனக்கு என்ன அறியாமல் போடல 4-5 மணிக்கு நட திறக்கும் நோக்கி இந்த பாம்பு உள்ளேருந்து இறங்கி வருது அப்போ பாம்போட மொழியாக நான் கிடக்குது எங்கே கேறின்னு எனக்கு அறியாமல் போடல செடிக்குள்ள பாம்பா பாம்புகளுக்கே இருந்திருக்காரு அந்த புல்ல கட்டுக்கு அது இந்த மொழியாக நான் கிடக்குது பயங்கர பாம்பா பாம்புன்னு புத்தி மட்டும் 2 பாம்பு ஒருமிச்சா போனது நாடகம் வந்துட்டு அன்னதானம் பண்ணு பழைய அண்ணன் பண்ணுறது விருது ஃப்ரீயாயிட்டு சாமியார் 11 மணிக்கு கிடைக்கிற பாம்பு கொஞ்சம் மாறி பொறுத்து சாமியார் நீக்கின்னு ராத்திரி போனது 11 மணிக்கு வெளியே ஒரு ராஜ்யம் பம்புறது இன்னும் அவர் வந்து பிடிச்சி கொண்டு ஒட்டுமே கம்மியாக தான் இருக்குது அவர் பிடிக்காது வருதா பிடிக்கணும் இப்படி வரணும் இன்னும் வேற விட போக அவையோட செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை ஓகே சென்னை தான் ஃபுல்லாக கூட்டம் இருக்குங்களா தனியார் ஃபுல்லாக இருக்குது போன ஞாயிற்றுக்கிழமை கூட்டம் ஃப்ரீயாக இருந்துச்சு யாருமே இல்லை போன ஞாயிற்றுக்கிழமை கூட்டமே இல்லை திங்கக்கிழமை கூட்டம் திங்கக்கிழமை எப்படி கட்டிப்பாங்க ஓகே ஆராய்ச்சி கிடக்க பரவாயில்ல பரவாயில்ல திங்களாச்சும் நல்லா ஆள் உள்ளாயிருக்கு போன வருஷம் ஆகுது அது ஏன்னா 3 மணிக்கு அபிஷேகம் பண்ணிவிட்டு நட திறப்பாங்க லட்சங்க 5 மணிக்கா சொல்லுங்க சாமி எப்படி சாமி இது எப்படி இருந்துச்சுப்பா பயணம் எப்படி இருந்துச்சு பயணம் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு சலமாச்சு உங்களுக்கு சாமி ரொம்ப கடினமாக தான் இருக்குது கடினமாக இருந்துச்சுங்களா ஏற்றமாக இறக்கம் கடினமாக இருந்துச்சு உங்களுக்கு எங்களுக்கு இறக்கம் கடினமாக இருந்துச்சு சரிங்கப்பா பார்த்துட்டோம்னா அந்த வழிகள்லாம் பறந்து போயிடும் சரிப்பா உங்ககிட்டே போயிருந்துச்சுப்பா பயணம் எனக்கு பயணம் அருமையாக இருந்துச்சு சாமி சரிப்பா ஃபஸ்ட் தரிசனே பார்த்துட்டு சாமி சரி ஓகே ஐயப்பா எண்ணி 1 மணி நேரத்தில் ஏறி இறங்கிச்சு சாமி ஓகே ஐயப்பா உங்களுமே செய்யப்பா ஐயப்பா ஒன்றும் கஷ்டம் இல்லை சாமி அட்டை போன தான் இப்போ எதுக்குமே பிரச்சனை அன்னதானம் பண்ணிட்டாங்க சாமி அவ்வளோதான் 1 மணி நேரத்தில் ஏறி இறங்கிக்கிறீங்களா வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா கூட்டமே இல்லைங்க நம்ம கூட்டம் சொல்லிட்டு தான் புளிமேட்டு போனோம் இங்கேயே பார்த்தா கூட்டம் இல்லைங்க தான் இல்லைங்க எல்லாமே நீங்கள் வந்து டிரைவரை கேளுங்க ரிவ்யூ எடுத்துகிட்டு போங்க அவ்வளோ கூட்டமே இல்லை தான் இன்றைக்கும் நான் கூட்டம் எதுக்குன்னு வாங்க பார்த்தீங்கன்னா தெரியும் கூட்டமே இல்லை சுத்தமாக இல்லைங்க பாருங்கள் இங்கெல்லாம் எப்படி கூட்டம் இருக்குது தெரியுமா இங்கெல்லாம் கூட்டம் பயங்கரமாக இருக்கா ஐயப்பா நல்லா நிற்கவே முடியாது இங்கெல்லாம் பார்த்தா ஃப்ரீயாகவே இருக்குது இங்கெல்லாம் பார்த்தா வச்சுக்கோ நான் போன வருஷம் வரல அதுக்கு முன்னாடி பார்த்தா வச்சுக்கோ ஃபுல் கூட்டம் ஐயப்பா இங்கெல்லாம் இந்த வருஷம் பார்த்தா வச்சுக்கோ ஃப்ரீயாக இருக்கு ஐயப்பா ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது இந்த வருஷம் பாருங்கள் எல்லாமே ஃப்ரீ தாங்க சுவாமியே ஐயப்போ சுவாமியே அந்தலராஜா சாமி ஜமேஸ்வரன் அவங்க நான் சொல்லுவாங்க
சகா ரெண்டு ஒரே மாதிரி சகா